அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நன்மைக்கே. நல்லதையே நினைங்க, நல்லதையே செய்யுங்க. உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க. மங்களகரமான குரோதி வருடம் புரட்டாசி மாதம் 18ஆம் தேதி, அதாவது 4/10/2024 அக்டோபர் மாதம் வெள்ளிக்கிழமை. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்ம ராசிக்கு எப்படிங்க இருக்க போகுது? அதுக்கு முன்னாடி இந்த நாளில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் யார் தெரியுங்களா? துர்க்கையம்முடைய வழிபாடு. இதை தாண்டி பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாள் தான். செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை அப்படின்னாவே நம்ம பெண் தெய்வங்களுடைய வழிபாட்டுக்கு பயன்படுத்திக்கலாம். அருகில் இருக்கக்கூடிய எந்த அம்மனுடைய ஆலயத்துக்காக இருந்தாலும் சரிங்க, இந்த நாள் நீங்கள் போய் விளக்கேற்றி வழிபாடு செய்ய, முக்கியமாக அம்மனை வழிபாடு செய்ய போகிறப்போ வாசனை நிறைந்த மல்லிகை மலர் வாங்கிட்டு போங்க. உங்களால் முடியும் அப்படின்னா வளையல் வாங்கிட்டு போகிறது, மஞ்சள் குங்குமம் வாங்கிட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்களை கொண்டுட்டு போயிட்டு அம்மனுக்கு கொடுத்து அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குடும்பத்தில் சுபிக்ஷம் உண்டாகும், செல்வம் செழிக்கும், இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகி போகும். புரியுதுங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள், ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி. வாராகி அம்மனை வழிபாடு செய்யவும் ரொம்ப உகந்த நாள் தான். உங்களுக்கு பிடிச்ச பெண் தெய்வங்களுடைய வழிபாடு இந்த நாளில் உங்களுக்கு இன்னும் அதீத பலனை கொடுக்குங்க. முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்லேயே 3 முறை பதிவிடுங்க, ஓம் துர்க்கை அம்மனை போற்றி போற்றி. ஸோ இப்போது இந்த நாள் அப்படிங்கிறது சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் எண்ணிய எண்ணங்கள் எல்லாமே வெற்றிகரமாக செய்து முடிப்பீங்க. நம்ம எல்லாருடைய ஆசையும் என்னங்க? கடவுள்கிட்டையும் சரி, நம்ம நினைக்கிறதும் அதுதான். நம்ம நினச்சது மட்டும் நடந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி இந்த நாளில் சிம்ம ராசிக்காரங்களே நீங்கள் நினச்ச விஷயம் நினச்ச மாதிரியே, நீங்கள் நினச்ச பலனோடையே கிடைக்க போகுது. குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் அமையும். சண்டை சச்சரவு சதா நேரம் யாராவது ஒருத்தவங்க கோச்சிக்கிறது, கூச்சல் குழப்பம் இப்படி இருந்துச்சு இல்லையா? அந்த நிலை மாறி இந்த நாளில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். அடடா, நம்ம குடும்பத்திலேயே இப்படி ஒரு நிம்மதி அப்படின்னு யோசிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு அமைதியான சூழல் குடும்பத்தில் இருக்க போகுது. அதுதான் எழுத்துத்துறையில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். மீடியா ஃபீல்டுன்னு வச்சுக்கலாங்களே, பத்திரிகை துறைன்னு வச்சுக்கலாம். முக்கியமாக தகவல் பரிமாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்கு இன்னைக்கு சாதகமான நாள். அதுதான் இசை சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த நாளில் புதிய அனுபவம் ஏற்படும். புதிய விஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும். உங்கள் வாழ்க்கைக்கு ஒரு முன்னேற்றம் உண்டு. நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல சந்தர்ப்பம் கிடைக்க போகுது. அடுத்த பொழுதுபோக்கு விஷயங்களில் இந்த நாளில் ஆர்வம் உண்டாகும். சதா நேரமும் வேலை, குழப்பம், கூச்சல், ஏதாவது ஒரு விஷயத்துக்கு போராடுறது, இந்த மாதிரி நிலையில் இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நாளில் ஒரு மாதிரி நிம்மதியாக அமைதியாக இருக்கிறதுனால பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். அடுத்த குடும்பத்திலேயே கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும், ஒற்றுமை பலப்படும். உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களை புரிஞ்சுப்பாங்க. இந்த நாளில் அவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி கொடுக்கும். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க. ஏதோ ஒரு விஷயம் மிஸ் ஆச்சு இல்லையா? சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைசாலிங்க, தைரியசாலிங்க. இந்த நாளில் உங்களுடைய பழைய கேரக்டர் வெளியே வரப்போகுது. புதிய முயற்சிகளை இந்த நாளில் செய்யலாம். பட் 1க்கு 2 முறை இல்லை பல முறை யோசித்து புதிய முயற்சிகளில் ஈடுபடுவது ரொம்ப சிறப்பு. சொந்தமாக தொழில் செய்கிறீங்களா, வியாபாரம் செய்கிறீங்களா, வர்த்தகம் பார்க்குறீங்களா, யாராக இருந்தாலும் சரிங்க, அன்றாட வேலைகளை மட்டும் பண்ணுங்கள். புதுசாக முதலீடு பண்ணுற அந்த மாதிரி விஷயம்லாம் வேணாம். அன்றாட செயல்பாடுகளே உங்களுக்கு அதீத லாபத்தை கொடுக்கும், அதீத நல்ல பலன்களை கொடுக்கும். எதிர்பாராத சில செலவுகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பண வரவினால் அதை சமாளிச்சிருவீங்க. குடும்பத்தில் வாழ்க்கை துணை வழியிலையும் சரி, வாழ்க்கை துணை வழி உறவுக்காரங்களாலையும் சரி, உங்களுக்கு இந்த நாளில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாமே உங்களுக்கு சாதகமான முடிவு கொடுக்கும். விற்பனை வியாபாரம் அப்படிங்கிறது அமோகமாக நடைபெறும். லாபமும் கூடுதலாக கிடைக்கும். சிறிய முதலீடே உங்களுக்கு பெரிய அளவு, அதான் சொல்லுவாங்க இல்லையா, சின்ன முதலீடு பெத்த லாபம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் துர்க்கையம்முடைய வழிபாடுடன் சேர்த்து அம்பிகை வழிபாடு செய்ய நல்ல பலன்கள் அதிகரிக்கும். அடுத்ததான் அரசாங்கம் சம்மந்தப்பட்ட காரியங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாக நடைபெறும். உறவுக்காரங்க நண்பருடைய ஒத்துழைப்பு இந்த நாளில் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். காதலில் ஈடுபட்டக்கூடிய சிம்ம ராசியை பொறுத்திருக்கும் காதலனுடைய மனம் அறிந்து நடந்துப்பீங்க. அதனால் சந்தோஷம் அதிகரிக்கும். குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் இந்த நாளில் தீர்த்துட போகிறீங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் ஆடை ஆபரணம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு தொழிலில் தடைகளை தாண்டி வெற்றி பெறுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளே இருந்து வந்த மோதல் நிலை இருந்துச்சு இல்லையா, அது நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்க போகுது. உங்களுடைய இழுபறியான வேலைகள் எல்லாமே கடகடன் நடக்க போகுது. புதியவங்க நண்பர்கள் இவங்களால் உங்கள் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறப் போகுது.
அதே மாதிரி நீண்ட நாள் பிரச்சனைகளும் தீரப்போகுது. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய போட்டிகள் குறையும். உத்தியோக பணிகள் இருக்கிறவங்களுக்கு உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்குது. அடுத்த பெண்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது சாதகமான நாளாக இருக்குது. வாழ்க்கை துணை வழியில் அன்பும் ஆதரவும் உண்டு. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் உங்களுடைய சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்குது. மேலும் சக ஊழியர்களுடைய ஆதரவு இந்த நாளில் உங்களுக்கு பெரும் மகிழ்ச்சியை கொடுக்கும். நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். பதவி உயர்வுக்கான சூழ்நிலை இருக்குது. மேலும் பேசணும்னா இந்த நாளில் அன்றாட கூலி வேலை செய்கிறவங்களிருந்து பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன் வரைக்கும் தொழில் ரீதியாக பார்க்குறப்போ சாதகமாக இருக்குது. போட்டி பந்தயங்கள்லாம் கொஞ்சம் தவிர்ப்பது சிறப்பு தான். மேலும் இந்த நாளை பொறுத்து உங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு நிறங்க. இந்த நாளில் இந்த நிற ஆடைகளை பயன்படுத்துவது உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிலைக்க வைக்கும். அடுத்ததான் நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. மகம், பூரம், உத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் அப்படிங்கிறது மகிழ்ச்சியான நாளாக அமைஞ்சிருக்கு. எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கையிருப்பு பணம் வந்துட்டு அதை சமாளிக்கக்கூடிய விதத்தில் தான் இருக்குது. பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நாள். கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீங்க. வியாபாரத்தில் உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாட்களுடைய ஒத்துழைப்பு அதிகரிக்கும். அடுத்த பூரம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் ஏற்பட்டிருந்த பிரச்சனைகளை சரி செய்ய போகிறீங்க. நீங்கள் எதிர்பார்த்த வாய்ப்புகள் தேடி வரும். வருமானம் அதிகரிக்கும். மேலும் பேசணுன்னா வாழ்க்கை துணையால் உங்களுக்கு இன்றைக்கி ஆதரவும் மகிழ்ச்சியும் உண்டு. ஒரே வரியில் சொல்லுனாக்க உங்களுடைய அனுபவம் மேம்படக்கூடிய நாள். அடுத்த உத்திரம் நட்சத்திரம் 1ஆம் பாதம். உங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடைய தாயார்கிட்ட நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். மேலும் சொல்லணும்னா இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுடைய அணுகுமுறையால் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய இந்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் வாடிக்கையாளர்கிட்ட உங்களுடைய கனிவான அணுகுமுறையால் லாபத்தை உண்டாக்கும். தொழிலில் வாடிக்கையாளர்கள் அதிகரிப்பாங்க. உடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். ஆக மொத்தத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு பரிசு நிறைந்த நாளாக இருக்குது. வெற்றி நிறைந்த நாளாக இருக்குது. ரொம்பவே சாதகமான அமைப்பில் இருக்குது. இன்னும் சிறப்பாக இருக்க எப்பவும் போல தான் அதிகாலையிலேருந்து வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து வீட்டில் தீபம் ஏற்றி தீப ஒளியில் துர்க்கியம்மனையும் அம்பிகையும் மனசார நினச்சிக்கிட்டு வழிபாடு செஞ்சுட்டு அன்றாட வேலையை தொடங்குறப்ப எல்லா வேலையுமே உங்களுக்கு நினச்ச மாதிரி கைக்கூடி வரும். எந்த ஒரு தடை தாமதமும் உங்களை அணுகாது. எல்லா விதங்களையும் சாதகமான பலன்களே உங்களுக்கு கிடைக்கட்டுங்க. இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாட்களுமே சிம்ம ராசிக்கு சாதகமான நாளாகவே அமையட்டும். வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள். சிம்மத்தின் சிரமங்கள் விலகி சிறப்பான நாளாக இந்த நாள் உங்களுக்கு இருக்க போகுது. நன்றி.